சொந்த வீட்டுல சொந்த அம்மாவை பார்க்க மாட்டாங்க. ஆனா 50 கிலோமீட்டர் தாண்டி கன்னியாகுமரியில சகாயமாதா கோயில்ல போய் அன்னை மரியாவை பார்த்துட்டு வராங்க. வீட்டுல உள்ள அம்மாவுடைய நிலைமை அது எங்களுக்கு தேவையில்லை. சொந்த வீட்டில் அன்னையை பார்க்காதவர்களுக்கு நீங்கள் எந்த தூரத்தில் அன்னையை பார்க்க சென்றாலும் அந்த அன்னை உங்களுக்கு செவி சாய்க்க மாட்டாள். முதல்ல சொந்த வீட்டில் அம்மாவையும் மாமியாரையும் மருமகளையும் பாருங்க, நல்ல முறையில் பாருங்க. அதுக்கப்புறம் தொலைதூரத்திற்கு போய் அன்னை மரியாவுக்கு நேர்ச்சை செலுத்துங்க, காணிக்கை செலுத்துங்க, படையல் செலுத்துங்க, சமபந்தி கொடுங்க, நிறைய நன்கொடை பண்ணுங்க. முதல்ல உங்கள் வீட்டில் உள்ள அம்மாவை நல்ல முறையில் கவனிங்க. அன்னை மரியா எலிசபெத்தை பார்க்க போனாங்க அல்லவா? எத்தனை கிலோமீட்டர் தாண்டி போனாங்க? 150 கிலோமீட்டர் தாண்டி 4 நாட்கள் நடந்து போனாங்கம்மா. மலையடி வாரத்தில் உள்ள ஒரு எலிசபெத் கர்ப்பிணி பெண். அந்த பெண்ணுக்கு உதவி செய்ய யாரும் கிடையாது. 4 நாட்கள் நடக்க வேண்டும். தனியாக ஒரு பெண்ணாக நடந்து செல்ல வேண்டும். 150 கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டும். அந்த பெண்ணுக்கு ஓடி சென்று கர்ப்பிணி நேரத்தில், கர்ப்பம் நேரத்தில் அந்த பெண்ணுக்கு பிரசவம் முடிகிற வரையிலும் கூடவே இருந்து உதவி செய்தவள் அன்னை மரியாள், ஆரோக்கிய அன்னை. நான் ஒரு கடைக்கு போயிருந்தேன். அந்த கடையில் ஒரு அம்மா அப்பா ஒரு சின்ன குழந்தை ஷாப்பிங் வராங்க. அப்போ அந்த வந்த உடனே அந்த அம்மா ஒன்றும் பார்க்கல. ஒரு பாக்கெட் குர்குரு, ஒரு பாக்கெட் லேஸ், ஒரு பாக்கெட் அது பிஸ்கெட்டு எல்லாம் வாங்கி போட்டுட்டு குழந்தைக்கு என்னது தொங்க போட்டுருக்கக்கூடிய எல்லா சாக்லேட்டும் வாங்கி கொடுத்துட்டு கிளம்புறாங்க. இந்த அம்மாவை நான் என்ன சொல்ல முடியும்? நல்ல உணவுகளை கொடுக்காத தாய் எப்படி ஆரோக்கிய அன்னையை வழிபட முடியும்? ஆரோக்கியமான உணவுகளை சமைத்திராத அன்னை எப்படி ஆரோக்கிய அன்னைக்கு வணக்கம் செலுத்த முடியும்? இன்னைக்கு 4 வயசுல 5 வயசுல ஒரு பொண்ணு ஒரு குழந்தை வயசுக்கு வரானா அதுக்கு முதல் காரணம் சாப்பிடக்கூடிய நொறுக்கு தீனிகளும் உணவுகளும் தான். ஆரோக்கிய அன்னைக்கு விளையாடக்கூடிய நமக்கு ஏன் ஆரோக்கியமான உணவுகளை குழந்தைகள் கொடுக்க தெரியவில்லை? நினைத்து பாருங்கள்.